ராஜேஸ்வரி 11 மணி நிலவரப்படி 26.30% வாக்குகள் பதிவாகி உள்ளன. 9 மணி நிலவரத்தை விட 11 மணி நிலவரத்தில் வாக்கு சதவீதமானது சற்று விறுவிறுப்படைந்திருப்பதைத்தான் இது காட்டுகிறது. இந்த வாக்குப்பதிவு நிலவரத்தின்படி சண்டிகரில் 25.03% வாக்குகள் பதிவாகி உள்ளன. இதே போல மற்ற மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு நிலவரங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. இதன்படி உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப், மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா, இமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் வாக்குப்பதிவு நிலவரங்கள் தற்போது வெளியாக தொடங்கி இருக்கின்றன. இந்த 11 மணி வாக்குப்பதிவு நிலவரத்தின்படி ஒட்டுமொத்தமாக சராசரியாக 26.30% வாக்குகள் 7 மாநிலங்கள் மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட 8 பகுதிகளில் நடைபெற்றுள்ள வாக்குப்பதிவு நிலவர முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இதன்படி இன்று அதிகபட்சமாக இந்த வாக்குப்பதிவானது 9 மணி நிலவரம் மற்றும் 11 மணி நிலவரத்தின்படி அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 28.02% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள 13 மக்களவை தொகுதிகளில் 23.91% வாக்குகள் பதிவாகி உள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் வழக்கமாக வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தில் 11 மணி நிலவரப்படி 28.10% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. அதிகபட்சமாக இமாச்சல் பிரதேசத்தில் இந்த முறை கடைசி கட்ட தேர்தலை பொறுத்தவரை இமாச்சல பிரதேசத்தில் 31.92%, அதாவது இந்த கடைசி கட்ட வாக்குப்பதிவில் வழக்கமாக மேற்கு வங்க மாநிலத்தில் தான் அதிகமாக இருக்கும். இந்த முறை இமாச்சல பிரதேசத்தில் மிக அதிகபட்சமாக 31.92%, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 29.55% வாக்குகளும் இரண்டாவது அதிகபட்சமாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பொறுப்பில் இருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கட்சி ஆட்சியில் இருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் 25.03% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. சட்டமன்ற தேர்தலோடு மக்களவை தேர்தலும் நடைபெறும் ஒடிசா மாநிலத்தில் 22.64% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 9 மணி நிலவரப்படி மிகவும் மந்தமாக இருந்த ஒடிசாவில் தற்போது 11 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு சற்று விறுவிறுப்பு அடைந்திருக்கிறது. பீகார் மாநிலத்திலும் அங்கு ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா மற்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சி கூட்டணிக்கும் இடையே நிதிஷ்குமார் மற்றும் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான கூட்டணிக்கு இடையே கடுமையான போட்டி நிலவும் பீகார் மாநிலத்தில் 24.25% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பீகார் மாநிலத்திலும் தற்போது வாக்குப்பதிவு விறுவிறுப்படைந்திருக்கிறது. ஒடிசா மாநிலத்திலும் 9 மணி நிலவரத்தை ஒப்பிடும் பொழுது தற்போது வாக்குப்பதிவு மேலும் விறுவிறுப்படைந்திருக்கிறது. ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு பிஜு ஜனதாதளம், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் என மும்முனை போட்டி ஒடிசா மாநிலத்தில் நிலவி வருகிறது. பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு 13 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவில் 23.91% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பஞ்சாப் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஆம் ஆத்மி கட்சி, காங்கிரஸ் கட்சி, மேலும் சிரோன்மணி அகாலி தளம் என 4 முனை போட்டி நிலவி வருவதால் பஞ்சாப் மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளும் இன்ற மக்களவை தேர்தலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆளும் ஆம் ஆத்மி கட்சியே அதிக தொகுதியில் வெற்றி பெறுமா அல்லது காங்கிரஸ் கட்சி அங்கு புத்தெழுச்சி பெறுமா? பாரதிய ஜனதா கட்சியே கடந்த 2019 ஆண்டு தேர்தலை போல அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? 2019 ஆண்டிலேயே 8 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி பஞ்சாப் மாநிலத்தில் வெற்றி பெற்று பாஜகவின் அலையை தடுத்து நிறுத்தியது. இந்த முறை பஞ்சாப் மாநிலத்தில் பாஜக அதிக இடத்தில் வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி அங்கு புதிய எண்ணிக்கையை தொடங்குமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்திலும் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி ஆகியவற்றிற்கிடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது. கடந்த முறையை விட மேற்கு வங்க மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அங்கு 42 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. இதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து அங்கு இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடுகின்றன. பாரதிய ஜனதா கட்சி தனித்து களமிறங்கி இருக்கிறது. கடந்த முறை பெற்ற வெற்றியை விட குறைவான வெற்றியை பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கு வெவ்வேறு அணியாக போட்டியிட்டாலும் ஒரே நோக்கத்துடன் அங்கு களத்தில் இருக்கின்றன. அங்கு 28.10% வாக்குகள் அங்கு பதிவாகி உள்ளன.
இமாச்சல பிரதேசத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அங்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த போதிலும் பாஜக காங்கிரஸ் இடையே அங்கு கடுமையான போட்டி நிலவுகிறது. 31.92% வாக்குகள் அங்கு பதிவாகி உள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 29.55% வாக்குகளும், சண்டிகரில் 25.03% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்த சராசரியாக 11 மணி நிலவரப்படி 26.03% வாக்குகள் பதிவாகி உள்ளன. ராஜேஸ்வரி.